வெல்கம் டு ராஜி நலபாகம். இன்றைக்கி ஆட்டு கிட்னி வறுவல் தான் பார்க்க போகிறோம். நல்ல காரசாரமாக ஒரு சாம்பார் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு 1/4 கிலோ கிட்னி, அது மேலே லேயர்லாம் மெலிசாக இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். 2 வெங்காயம் 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் வர அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு மட்டும் தாளிச்சிட்டு பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக செவக்கணும். ரொம்ப செவக்க வேண்டாம், ஓரளவு வெங்காயம் நிறம் மாறின அளவுக்கு வந்துட்டால் போதும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க, அந்த பச்சை வாசனை போட்டும். அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா தக்காளி வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ கிட்னியும் சேர்க்குறோம். அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த தண்ணி இல்லாமல் வதக்கிடலாம். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், மிளகு சீரகத்தூள் சேர்ந்து 1 ஸ்பூன் நிறையா. இதுக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் மிளகாத்தூளும் மிளகுத்தூளும் கொஞ்சம் கூட சேர்க்குறோம். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் உப்பு போட்டால் போதும். நான்வெஜ்ஜுக்கெலாம் எப்போயுமே கொஞ்சம் உப்பு கம்மியாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். தண்ணி 1/2 டம்ளர் சேர்த்துட்டு கருவேப்பிலை போட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டுறலாம். 3 விசில் விட்டோடனே நல்லா சாஃப்டாக வெந்துடும். 3 விசில் வந்துடுச்சு. குக்கர் திறந்துட்டு அதில் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ்வை இறக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம கிளறி கொடுத்துட்டே இருந்தோம்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றி அந்த மசாலா ஃபுல்லாக கிட்னியில் அப்சர்வ் ஆயிரும். இப்போ டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.